அம்பொற் பணிபூண்டு அன்பு என்கிற பணியை செய்ய ஆரம்பிச்சிடும். பேசினா அன்பு, பார்த்தா அன்பு, கொடுத்தா அன்பு, எடுத்தா அன்போடு எடுக்கணும், அன்போடு கொடுக்கணும். வயிற்றறிச்ச பட்டுன்னு கொடுக்கறது, வயிற்றறிச்ச பட்டுன்னு வாங்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த நிலைக்கு வந்த உடனே அன்பு மட்டுமே மூலதனம். ஞான அனுபவத்துக்கு நாம் செல்ல வேண்டுமே ஆனால் நமக்கு எது மூலதனம்? அன்பு தான். அன்பு ஒன்று இருந்தால் போதும், இந்த உலகத்தையே ஆளலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, வள்ளலார் எழுதார். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் கரத்துள் அமர, கையிலேயே வந்துடும். ஆக அன்பெனும் வலைக்குட்படு பரம்பொருளை, அந்த அன்பு தான் பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு ஒரு காரியமாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அன்பு விளக்க முடியாது. அதை தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுனார். அதனால் ஒரு பண்பு இருக்குது. அன்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பண்பு இருக்குது, கோபமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பண்பு இருக்குது. எப்போ பார்த்தாலும் சிடுன்னு பேசுகிறவங்கிட்ட ஒரு பண்பு இருக்குது. அவங்களுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு. ஒவ்வொருத்தரை பார்த்தோம்னா பயந்தே ஓடி போயிடும். ஏன்னா அவருடைய பண்பு அப்படி. அவர் பேச்சில், நடையில், சொல்லில், பார்வையில், எல்லாத்துலேயும் அவரை பார்த்துக்கலாம். எப்பா வரான், எங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஓடக்கூட வழி இல்லையே, என்ன செய்வார்? இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு எதையோ அந்த பக்கம் வால் போஸ்ட் ஒட்டியிருந்தால் அதை படிக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பார். பார்க்காத போனால் தப்பிச்சா மனுஷன், இல்லைன்னா அவ்வளோதான். இப்போது அன்பு என்ற பணி பூண்டு, நம்முடைய பணி என்னவாக இருக்கணும்? அன்பாக தான் இருக்கணும். வள்ளல்பெருமான் சொல்வார், தயவோடு கொடுத்தல், தயவோடு எடுத்தல். தயவு வேறு இல்லை, அன்பு வேறு இல்லை. கருணை வேறு இல்லை, இரக்கம் வேறு இல்லை. இரக்கம், அன்பு, தயவு, பணிவு எல்லாம் ஒரு பொருளை தான் குறிக்கும்.